இணைத்துக் கொள்ளுங்களை அழைத்து செல்ல காத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டமாக எங்களுடைய பிரதம அதிதியினுடைய உரை இடம்பெற காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இதை நிகழ்த்துவதற்காக நாங்கள் அன்பாய் அழைத்துக் கொள்வது இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட கணக்கியல் பேராசிரியர் கலாநிதி MCA நாசர் அவர்களை உங்களுடைய பலத்த கரகோஷங்களுக்கு மத்தியில் அன்பாய் அழைத்துக் கொள்கின்றோம். Bismillahirrahmanirrahim. Rabbi sidni ilma Allahumma inni as'aluka ilman nafi'a. இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஏட்டிலா கனவகத்தின் பணிப்பாளர் ஈசான் ஆதில் அவர்களும் அதே போன்று அவரோடு சேர்ந்து நடாத்தி கொண்டிருக்கின்ற ஈசான் அவர்களை முடித்தவனாக இந்நிகழ்வின் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய டாக்டர் FHA சிப்லி அவர்களே, என்னை செதுக்கி அழகு பார்த்த இந்த பாடசாலையினுடைய அதிபர் MA ஹலீம் சாக் அவர்களே, ஏனைய அதிதிகளே, இந்த விழாவினுடைய கதாநாயகிகளாக வீட்டிருக்கின்ற ஹக்கீமா அவர்களே, அதீனா அவர்களே, ஏனைய பாடசாலையினுடைய அதிபர்களே, ஆசிரியர்களே, ஏனைய அதிதிகளே, அழைக்கப்பட்டவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேரம் சென்று விட்டதால் சில நிமிடங்களை பிரதம அதிதி என்ற அடிப்படையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். இந்நிகழ்வில் இவ்வாறான ஒரு அமைப்பொன்று ஏட்டிலா கனவாக்கத்தினுடைய பிரதானமான நோக்கம் ஆப்ஜெக்டிவாக பலருடைய பேச்சிலிருந்து அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய சமூகத்திலே குறிப்பாக இருக்கின்ற இவ்வாறான படைப்பாளிகளை அல்லது இவ்வாறாக படைக்கக்கூடியவர்களை இனம் கண்டு அவர்களை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், அவர்களும் சிறந்த படைப்பாளிகளாக மாற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்துக்காகத்தான் இவ்வாறான ஒரு அமைப்பு செயற்படுகின்றார்கள் என்பதனை அவர்களுடைய பலருடைய பேச்சிலிருந்து காணக்கூடிய இருந்தது. எனவே அவருடைய நோக்கம் தூய்மையான நோக்கமாக இருந்து நிறைவேற வேண்டும், இறைவன் அதனை கபூல் செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஊரிலும் அதிகமான படைப்பாளர்கள் வந்திருக்கின்றார்கள். தே ஹவ் வெனிஸ்ட், அவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். அவர்களுக்கான இவ்வாறான ஒரு பிளாட்ஃபார்ம் அல்லது இவ்வாறு அமைப்பொன்று இல்லாதன் காரணமாக அவர்கள் ஏதோ அடிப்படையில் அவர்கள் மறக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே எழுத்துருவாக இருக்கின்ற போது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு அடையாளமாக காணப்படும். அந்த அடிப்படையிலே எங்களுடைய 2 ஃபாத்திமா ஹக்கீமா அவர்களும் அதீனா அவர்களும் இன்று படைத்திருக்கின்ற படைப்பு எவ்வளவு காலம் எடுத்தாலும் நிச்சயமாக அந்த படைப்பு அழியாத நிரந்தரமான ஒரு படைப்பாக காணப்படும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அதிகமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய யாராவது ஒரு நபராக அவருடைய வாழ்க்கையிலே சந்தித்திருப்பார். அந்த நபர் அவருடைய வாழ்க்கையை பரிபூரணமாக மாற்றி அவரை வெற்றியாளராக மாற்றியிருப்பார். அல்லது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புத்தகம் அவரை மாற்றியிருக்கும், அல்லது அந்த புத்தகத்திலே இருக்கின்ற பந்தி மாற்றி இருக்கலாம், அல்லது அந்த புத்தகத்திலே இருக்கின்ற ஒரு சொல் கூட ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றி அவருடைய மாற்றத்துக்கான வழி சமைத்ததாக அதிகமானவருடைய வரலாற்றிலே புத்தகங்கள் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே வெற்றியாளர்களாக காணுகின்றதாக இருந்தால் உண்மையிலேயே இந்தியாவிலே ஒரு மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை என்ற ஒரு புத்தகம் அமெரிக்காவிலே வன்முறைகளுக்கு எதிராக கருப்பு வெள்ளையின மக்களுக்கு எதிரான வன்முறையிலே அவரை தன்னை சாய்த்து இந்த உலகத்திலே வன்முறை இருக்கக்கூடாது என்பதற்காக படிப்பினையாக மார்ட்டின் லூதர் கிங் அவர்களை உருவாக்கியது அந்த மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை என்ற ஒரு வெறும் ஒரு புத்தகம்தான். அதே போன்று பிரான்சை ஆக்கிரமித்த எம்பவர் அல்லது பிரான்சை ஆக்கிரமித்த அந்த மன்னரையும் மன்னராக ஆக்கியது ஒரு புத்தகம் என்றால் அது எங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும். எனவே அவர் ஒரு இராணுவ வீரராக இருக்கின்ற போது எல்லா இராணுவ வீரர்களும் எங்களுடைய வெற்றியை கழிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா இராணுவ வீரர்களும் பாதைகளிலே சென்று பல கலை நிகழ்ச்சிகள் மாதோடு தன்னுடைய நேரங்களை ஒதுக்கி கொண்டிருக்கின்ற போது நெப்போலியன் மாத்திரம்
அந்த ஸ்டேஜ் அல்லது இராணுவ முகாமிலே தனிமையில் இருந்து ஒரு புத்தகத்தை மாத்திரம் படித்துக் கொண்டிருக்கின்றான். அங்கு வருகின்ற வயோதிபர் மூதாட்டி பெண் கேட்கின்றார், எல்லா இராணுவ வீரர்களும் சந்தோஷமாக ஜொலியாக இருக்கின்ற போது நீ மாத்திரம் ஏன் தலையை குனிந்து இந்த புத்தகத்தை மாத்திரம் படித்துக் கொண்டிருக்கின்றீர் என்ற ஒரு வயோதிப மூதாட்டி நெப்போலியனை பார்த்து கேட்கின்றான். அவன் அதற்கு எந்த ஒரு விடையையும் சொல்லவில்லை நெப்போலியன். அவே பிரான்சினுடைய 1815ஆம் ஆண்டிலே தொடக்கம் 1823ஆம் வரையும் பிரான்சினுடைய அரசனாக இருந்து ஆண்டவன் அந்த நெப்போலியன் அந்த தாய்க்கு எந்த மறுமொழியும் சொல்லாமல் கடந்த பாதையிலே தன்னுடைய புத்தகத்தை முடித்துவிட்டு ஏறத்தாழ 13 ஆண்டுகளுக்கு பின்னர் நெப்போலியன் தன்னுடைய படைப்பட்டலங்களோடு சென்று அந்த தாயினுடைய வீட்டிலே போய் சொல்லுகின்றான். சகல மரியாதைகளும் வழங்கப்படுகின்றது. அப்போது அந்த ஏழை மூதாட்டியை அந்த தாயை பார்த்து சொல்லுகின்றான், ஏ மூதாட்டியே, நீ 13 ஆண்டுகளுக்கு முன்னர் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்ற போது, எல்லோரும் ஜொலியாக இருக்கின்ற போது நீ மாத்திரம் தலையை குனிந்து படித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டியே, அந்த புத்தகம் படித்ததற்கான பரிசு நான் இன்று முன் ஒரு மன்னராக இருக்கின்றேன். 13 வருடங்களுக்கு முன்னர் கேட்ட கேள்விக்குரிய விடை இதுதான் என்பதாக அந்த நெப்போலியன் அந்த தாயை பார்த்து சொல்கிறார். ஆகவே எங்களுக்குள்ள புத்தகங்கள் எங்களை மாற்றி எங்களை எங்கு ஒரு இடத்தில் செல்ல வைக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே அந்த புத்தகத்திலே ஏதாவது ஒரு வசனம் ஒளிந்திருக்கும். மிக அண்மையிலே மிகவும் ஒரு சோகமான ஒரு நிகழ்வு எங்களுடைய பிரதேசத்திலே நடந்திருக்கின்றது. எங்களுடைய பிரதேசம் எங்களுடைய ஊரில் அல்ல, ஒரு பாடசாலையிலே புத்தக கண்காட்சி வைத்திருக்கின்றார்கள். அந்த புத்தக கண்காட்சியிலே அவருடைய மகன் வாப்பாவை பார்த்து கேட்கின்றான், எனக்கு புத்தகங்கள் வாங்கி தாருங்கள் என்று. அந்த தகப்பன் சொல்லுகின்றார், 10% பெறுமதி இல்லாத புத்தகத்தை வாங்கி நான் உனக்கு என்னத்துக்காக செலவழிக்கணும் என்று அந்த தகப்பன் கேட்கின்றார். அந்த பிள்ளையினுடைய உம்மாவினுடைய உம்மா மூத்தம்மா அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு ஏறத்தாழ 650 ரூபாய் பெறுமதியான புத்தகங்களை பர்ச்சேஸ் பண்ணி அந்த பேர பிள்ளைக்காக கொடுக்கணும். ஆகவே நாங்கள் எங்களுடைய சமூகம் இந்த புத்தகத்துக்காகவும் இந்த படிப்புக்காகவும் இந்த தேடலுக்காகவும் நாங்கள் எங்களுடைய அறிவுகளை எங்களுடைய படத்தையும் நாங்கள் சுருக்கி கொண்டு மற்ற விடயங்களுக்காக நாங்கள் கதைத்து கொண்டிருந்தோம். இது அரசியல் கூட்டமாக இருந்தால் கிராத்திலிருந்து கையடிக்கிற வரையிலே மேறத்தால் ஆயிரக்கணக்கானவர்கள் இருப்பார்கள். கடைசி வரையிலேயும் பெருமதியானவர்கள் அந்த அரசியல்வாதிகள் மாத்திரம்தான். எங்களுடைய பொதுமக்கள் வீணாக கைசேதமான முறையிலே வீணடிக்கப்படுகின்றார்கள். ஒரு அறிவை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது ஒரு முயற்சியாளரை நாங்கள் ஊக்கப்படுத்துவதற்கு எங்களுடைய சமூகத்திலே எங்களுடைய பிரதேசத்திலே தயாராக நாங்கள் இல்லை. எனவேதான் நாங்கள் பெறுகின்ற கல்வியாக இருந்தாலும் சரிதான், அந்த கல்வி எங்களை அலங்கரித்து நாங்கள் பட்டம் பதவிகளை வைத்து நாங்கள் பெரிய பதவிகளை அனுபவிப்போமாக இருந்தால் இந்த உலகத்தில் எங்களை போன்ற சுய நலவாதிகள் யாரும் இருக்கக்கூடாது. நாங்கள் பெறுகின்ற கல்வியினை எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். எங்களுடைய சமூகத்திலே உருவாக்கப்படுகின்றவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். நாங்கள் பெறுகின்ற செல்வங்களை எங்களுடைய சமூகத்துக்காக செலவழிக்க வேண்டும். நாங்கள் மாத்திரம் அனுபவித்து விட்டு நாங்கள் மாத்திரம் உயரிய வாகனங்களோடும் நாங்கள் மாத்திரம் மாடா மாளிகைகளிலும் வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் கேள்விக்குரியவர்களாக இருப்போம். நாங்கள் பெற்ற சமூக எங்களுடைய பொருளாதாரத்தை எங்களுடைய சமூகத்துக்காக நாங்கள் வழங்க வேண்டும். அப்போதுதான் அந்த வாழ்க்கையினுடைய எங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அத்திவாரம் அந்த வாழ்க்கையினுடைய பெருமதி இருக்கும். என்னுடைய இஸ்மாயில் சார் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது நலீம் ஹாஜியார் அவர்கள் இல்லை, ஆனால் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்றது. நாங்கள் என்றும் மதிக்கின்ற AK உதுமான் என்கின்ற ஒரு உதவி அரசாங்க அதிபர் அவர் இல்லை, மறைந்து விட்டார். ஆனால் அவருடைய பெயரிலே அவருடைய மனைவியோ அவருடைய மக்களோ அவருடைய மாமனாரோ கட்டாமல் இந்த நாட்டுடைய கல்வி அமைச்சு அவருடைய பெயரிலே AK உதுமான் என்ற ஒரு பாடசாலையினை நிறுவி அவரை சங்கவித்து. ஆகவேதான் நாங்கள் வாழ்கின்ற போது இந்த சமூகத்துக்காக ஏதாவது செய்து வைத்து போக வேண்டும். நாங்கள் ஒரு நல்ல பெயரை தேடி கொடுக்க வேண்டுமே தவிர எந்த விதமான கெட்ட பெயரை இந்த சமூகத்திலே நாங்கள் வைத்து விட்டு ஆளாகக்கூடாது. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், லீவ் யுவர் மார்க் wherever you go, லீவ் யுவர் மார்க் wherever you live. நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் சரிதான், நீங்கள் எங்கு போனாலும் சரிதான், உங்களுக்கான ஒரு அத்திவாரத்தை அடையாளத்தினை வைத்து கொள்ள வேண்டும். இன்று அத்தீனா அவர்கள் சொன்னார்கள், முதலாக பாலக்காட்டிலிருந்து காப்போத்தா உயர்தர பரீட்சைக்கு எடுபட்டு அதே போன்று பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்ட மாணவன் அல்லது மாணவி என்றால் அது அத்தீனா தான். எனவே அதே போன்று ஹக்கீமா அவர்களுடைய படைப்பிலே நான் அதிகமான விடயங்களை ஏறத்தாழ 124 பக்கங்கள் எழுதியிருந்தார். அவருடைய பக்கத்திலே அந்த கவிதையிலே எனக்கு ஆகவும் கூடுதலாக பிடித்தது, தன்னுடைய தந்தைக்காக 3 பேஜ் செலவிட்டிருக்கின்றார்.
அதே போன்று அதற்கு சமனான 3 பக்கங்களை தன்னுடைய ஆசிரியர்களுக்காக எழுதியிருக்கிறாள். ஆக மொத்தம் 124 பக்கங்களிலும் 6 பக்கங்களை தன்னுடைய தந்தைக்கும் 6 பக்கங்களிலே 3 பக்கங்களை தன்னுடைய ஆசான்களுக்கும் ஒதுக்கி இருக்கின்றார்கள் என்றால், தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அடுத்ததாக தங்களுடைய முயற்சியிலே, தங்களுடைய முன்னேற்றத்திலே, தங்களுடைய அபிவிருத்தியை கண்டு சந்தோஷம் அடைகின்ற அடுத்த நபராக இருப்பார்கள் என்றால் அது எங்களை படிப்பித்த ஆசிரியர்கள். நிச்சயமாக எந்த இடத்திலும் நான் சத்தியம் பண்ணி செல்வேன், நண்பர்கள் கூட அந்த அளவுக்கு உங்களோடு சந்தோஷப்பட மாட்டார்கள். ஏனென்றால் நானும் கடந்த 56 வருடங்களை கடந்து வந்தவன். ஆகவே அந்த நண்பர்கள் வட்டத்தில் கூட எங்களுடைய சந்தோஷத்திலே, அந்த நண்பர்கள் கூட எங்களுடைய முன்னேற்றத்திலே, வளர்ச்சியிலே பங்காளிகளாக வர மாட்டார்கள். 100க்கு 100% என்னால் சொல்ல முடியும், உங்களுடைய ஆசிரியர்கள் நிச்சயமாக பங்காளிகளாக வருவார்கள். அதனால் தான் ஆங்கிலத்திலே சொல்லுகின்றார்கள், யுவர் பேரண்ட் or your father has given the biological initial. உங்களுடைய பேருக்கு முன்னால் MM ஆக இருக்கலாம், அல்லது MCA ஆக இருக்கலாம், அல்லது AW ஆக இருக்கலாம், ALM ஆக இருக்கலாம், அல்லது SHM ஆக இருக்கலாம், அல்லது MA ஹலிமிஷாக்காக இருக்கலாம். உங்களுடைய தகப்பன் கொடுத்த ஒரே ஒரு இனிஷியல், அதற்கு பிறகு எந்த ஒரு இனிஷியலையும் உங்களுடைய தகப்பனோ உங்களுடைய தாயோ தர முடியாது. அதை ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் பயாலஜிக்கல் இனிஷியல். ஆனால் உங்களுக்கு தரக்கூடிய அகாடமிக் இனிஷியல், they are the people giving everyday title. Everyday initial will be given by only teachers. அவை உங்களுடைய ஆசிரியர்கள் மாத்திரம்தான் உங்களை மரணிக்கின்ற வரை உங்களுக்கு பின்னால் உள்ள பட்டங்களையும் உங்களுக்கு பின்னால் உள்ள இனிஷியல்களையும் தரக்கூடிய தகுதியான ஒரு தரப்பினர்கள் என்றால் அது ஆசிரியர்கள்தான். அதை கூட எங்களுடைய தந்தை கூட நெருங்க முடியாது. ஆகவே தந்தை ஒரு முறைதான் எங்களுக்கான இனிஷியலை தர முடியுமே தவிர ஆசிரியர் சமூகம் மாத்திரம்தான் தொடர்ந்து இனிஷியலை தரக்கூடிய ஒரு சமூகமாக அந்த ஆசிரியர் சமூகம் மதிக்கப்பட வேண்டும். எனவே அந்த ஆசிரியர் சமூகத்தை அழகான முறையிலே சித்தரித்து எழுந்திருக்கின்றார். நான் 2-3 நாட்கள் பார்க்கின்ற போது அழகான முறையிலே தன்னுடைய கவிதையை எழுதிக்கின்றார். ஆகவே அந்த படைப்பாளிகளை இனம் கண்டு அந்த படைப்பாளிகளை வெற்றியாளர்களாக தன்னுடைய கவிதையோடு மாத்திரம் விடக்கூடாது. எனவே எங்களுடைய FHA சிப்லி, டாக்டர் சிப்லி அவர்கள் சொன்னார்கள், AI முக்கியத்துவம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே போன்று சகோதரர் இஹ்சான் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசினார்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது நாங்கள் எவ்வகையான தரவுகளை கொடுத்திருக்கின்றோமோ, எனக்கு ஒரு ஆங்கிலத்திலே கடிதம் எழுத வேணுமா இருந்தால் எந்தெந்த டேட்டா ஆல்ரெடி இன்சர்ட்டட் அது மாத்திரம்தான் அது உங்களுக்கு கவிதையாக வரும், கட்டுரையாக வரும், பேச்சாக வரும், பிரச்சாரமாக வரும். ஏன் அது ஒரு உங்களுக்கு பெட்டிஷன் வடிவில் கூட வரலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய அடிநாதத்திலே இருந்து, அவருடைய நெஞ்சத்திலே இருந்து something comes from the bottom of their heart. ஆகவே ஒரு மனிதனுடைய இதயத்திலே இருந்து, ஒரு மனிதனுடைய அடிநாளத்திலே இருந்து வரக்கூடிய உணர்ச்சிகளை எந்த ஒரு AI-யாலும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாலும் தர முடியாது. ஆகவேதான் அவர்கள் தங்களுடைய ஆழ் மனதிலே இருந்த தங்களுடைய உணர்ச்சிகளையும் தங்களுடைய படிப்பினைகளையும் தாங்கள் கடந்து வந்த பாதைகளையும் தொகுப்பாக இன்று கவிதைகளாக தந்திருக்கின்றார்கள். என்றால் ஏன் இதே தொகுப்பை அவர்கள் ஒரு IT-யிலே ஒரு புத்தகமாக தர முடியாது? ஏன் இஸ்லாமிய நாகரத்திலே அவர் தர முடியாது? ஏன் கல்குடாவினை முன்னேற்றுவதற்கான ஒரு சிந்தனையாக தர முடியாது என்ற கேள்வியினை என்னுடைய மனதிலே எழுந்தது. நிச்சயமாக அவ்வாறான தன்மைகளை அவர்கள் தர வேண்டும். எனவேதான் இந்த ஏட்டிலே கனவாக்கத்தினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த 2 புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றது. முதலாவது புத்தகம் அம்பாறை மாவட்டத்திலே அக்கரப்பத்திலே வெளியிடப்பட்டது. 2வது புத்தகம் கண்டி மாவட்டத்திலே வெளியிடப்பட்டது. அவருடைய நோக்கம் மாவட்ட ரீதியாக 24 மாவட்டங்களிலும் ஏறத்தாழ 5 ஆண்டுகளுக்குள் படைப்பாளிகளை முன்கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையிலே ஒளிவேற்ற வேண்டும் என்ற ஒரு சிந்தனா சக்தியிலே அந்த அமைப்பு ஈடுபடுகின்ற போது நிச்சயமாக நாங்களும் எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து இவ்வாறான அமைப்புகளை கண்டு எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்றவர்களுடைய தேவைகளை அடையாளம் கண்டு அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும். என்னுடைய பெரியப்பா அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர் சொல்லுவார், தம்பி எனக்கு நோன்பு திறக்கிறதுக்கு இந்த சம்சாவை கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா, ஏன்னு சொல்லிச்சேன்னா சம்சாவை காணாதவர்கள் பல பேர் இருக்கின்றார்களாம், அவர்களை கூப்பிட்டு நாங்கள் நோன்பு சுரக்க மாட்டோம். பெரியப்பா கார்கார மையங்காக்கான்னு சொல்லுவாங்க, ஓட்டமாவில் தெரியும். எனவே அவர் சொல்லுவார், இந்த சம்சாவை கூப்பிட்டு கொடுக்க விருப்பம் இல்லை, ஒரு 10 சம்சா 5 சம்சா தின்னக்கூடியவனை கூப்பிட்டு தான் நாங்கள் நோன்பு திறப்போம் தம்பி. எனவே உண்மையான சம்சா தேவையுடையவனுக்கு அந்த சம்சா போய் சேராது என்று சொல்வார். அந்த அடிப்படையிலே
யார் யாருக்கெல்லாம் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய தேவைகளை நிறை செய்ய வேண்டும். அதிகமானவர்கள் வசதியுடையவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் பல்கலைக்கழகங்களை படிக்கின்றார்கள், அவர்கள் வாகனங்களிலே செல்கின்றார்கள், அவர்களுக்கு தேவையில்லை. ஆனால் நிறைய மாணவிகள் பல்கலைக்கழகங்களிலே படிக்கின்றார்கள், தங்களுடைய அடிப்படை பல்கலைக்கழக கல்வியை தொடர்ச்சியாக சென்று முடிக்கக்கூடிய வசதி இல்லாத ஏதோ பல்கலைக்கழக மாணவிகள் இருக்கின்றார்கள். அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான சேவைகளை எங்களுடைய சமூகம் செல்ல வேண்டும். அதிகமான நேரத்தை எங்களுடைய நியாஸ் ஆஜியார் அவர்கள் அவ்வாறான ஒரு கன்செப்டிலே இருக்கின்றார். நான் பேசுகின்ற போது சொன்னார்கள், அவ்வாறான நினைவுகளை எங்களுடைய பிரதேசத்தில் நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும் என்று. நிச்சயமாக அவ்வாறான நிறைவுகளை நாங்கள் செய்ய வேண்டும். நான் ஒரே ஒரு கதையை, அதிகமாக நான் புத்தகங்கள் சம்பந்தமாக பேசவில்லை, ஒரே ஒரு உண்மை வரலாற்று சம்பவத்தை சொல்லி என்னுடைய பேச்சை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். நைஜீரியாவினுடைய அதிகூடிய பணக்கார வரிசைகளிலே 3வது பணக்காரனாக மிஸ்டர் ஒட்டேடெலோ, ஃபெம் ஒட்டேடெலோ என்று வருகின்றார். அவர் நினைக்கின்றார், இந்த உலகத்திலே அல்லது நைஜீரியாவிலே நான் அதிகூடிய பணக்காரனாக வர வேண்டும் என்பதற்காக அதிகூடிய பெறுமதி வாய்ந்த பொருட்களை சேகரிக்கின்ற ஒரு பழக்க வழக்கத்திலே சேகரிக்கின்றார். நிறைய பெருமதியான வைரங்கள் வாதுரங்களை சேகரிக்கின்றார். அவர் அதில் தன்னிறைவு காணவில்லை. இரண்டாவது, நான் அதிகூடிய சொகுசு கார்களை, அதிகூடிய பெறுமதி வாய்ந்த வாகனங்களை என்னுடைய இடத்திலே நிறுத்த வேண்டும் என்று செயற்படுகின்றார். அதிலும் வாகனங்களை வாங்குகின்றார். அவர் நிறைவு காணவில்லை. ஆனால் அவரிடம் அதிகமான வாகனம். ஒரு கட்டத்தில் நைஜீரியாவினுடைய பெட்ரோல் மார்க்கெட், நைஜீரியாவுடைய பெட்ரோலினுடைய விலையை நான் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று நினைத்து வியாபாரத்திலே ஈடுபடுகின்றார். அதிலும் அவர்தான் முதலாவதாக நைஜீரியாவினுடைய பெட்ரோல் எண்ணெய் வளத்தினுடைய விலையை தீர்மானிக்கின்ற சக்தியாக மிஸ்டர் ஒட்டேடெலோ காணப்படுகின்றார். இவ்வாறு செல்லுகின்ற போது அவருடைய நண்பர் கூப்பிட்டு சொல்றார், நண்பா, எங்களுடைய பிரதேசத்திலே டிசேபிள் என்று சொல்வதை விட மாற்றுத்திறனாளிகள், உண்மையிலே அவர்கள் தான் திறனாளிகள், நாங்கள் தான் டிசேபிள். அவர்களுக்கு மூளை மாத்திரம் சமனாக வேலை செய்கின்றதே தவிர எங்களுடைய சமூகத்துக்கு அல்லது எங்களை போன்ற படித்தவர்களுக்கு மூளை டிசேபிள், ஆனால் அவர்களுக்கு கால்கையில் தான் டிசேபிள். ஆகவே அந்த டிசேபிள் என்ற வசனத்தை இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அவர்கள் தே ஆர் த ஆல்டர்னேட்டிவ் வினர்ஸ், மாற்றுத்திறனாளிகள். அந்த மாற்றுத்திறனாளிகள் 200 பேருக்கு 200 ஈசி சேர் அல்லது 200 கதிரைகளை நீங்கள் அன்பளிப்பாக செய்து தர வேண்டும் என்று அவருடைய நண்பர் மிஸ்டர் ஒட்டேடெலோவை பார்த்து கேட்கின்றார். எவ்வாறான கோடீஸ்வரன், நைஜீரியாவிலே 3வது பணக்காரனாக இருக்கின்ற ஒட்டேடெலோவை பார்த்து அவருடைய நண்பர் கேட்கின்றார், 200 ஈசி சேர்களை நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று. அதற்கு சம்மதிக்கின்றார். கண்டிஷன் போடுகின்றார்கள், அந்த 200 கதிரைகளையும் ஏற்றி லொரியில் அனுப்பக்கூடாது, உங்களுடைய கைகளால் கொண்டு வந்து அந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார். அதையும் ஏற்றுக்கொள்கின்றார். அதே ஒட்டேடெலோ அவருடைய 200 கதிரைகளையும் செய்து அந்த நிறுவனத்துக்கு போய் தன்னுடைய கையாலேயே அந்த 200 மாணவர்களுக்கும் அந்த ஈசி சேரை கையளிக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தவர் ஒட்டேடெலோவினுடைய நண்பர். ஆகவே அவ்வாறு வழங்கி செல்கின்ற போது ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை ஓடி வந்து அந்த ஒட்டேடெலோவை பார்த்து சொல்கின்றது, உங்களுடைய முகத்தை ஒரு தடவை காட்டுங்கள், உங்களுடைய முகத்தை ஒரு தடவை காட்டுங்கள் என்று கொள்ளுகின்றார். அந்த ஒட்டேடெலோ முகத்தை காட்டி விட்டு கேட்கின்றார், ஏ குழந்தை, ஏன் நீ மாத்திரம் 199 குழந்தைகளை தவிர நீ மாத்திரம் ஏன் என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு அந்த குழந்தையினுடைய விடை என்ன சொன்னால், மறுமை, நாங்கள் எங்களுடைய பாசையிலே கூறுவதாக இருந்தால், மறுமை ஒன்று இருந்தால் நான் அங்கு உங்களுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று அந்த குழந்தை அந்த ஒட்டேடெலோவை பார்த்து விடை சொல்லுகின்றது. மறுமை என்று ஒன்று இருந்தால் நான் உங்களுடைய முகத்தை கண்டு அடையாளப்படுத்தி கொண்டால் தான் மறுமையிலே நான் உங்களுடைய முகத்தை சீரான முறையிலே, செப்பனான முறையிலே அடையாளம் காண முடியும். ஆகவே அந்த நன்றி கடனுக்கு விலை உயர்ந்ததாக, அந்த நன்றி கடனுடைய மதிப்பை பெற முடியாத அளவுக்கு அந்த குழந்தை செல்கின்றது. உங்களுடைய முகத்தை ஒரு முறை காட்டுங்கள், நான் பார்த்து கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வாறான உதவி செய்த முகத்தை நான் என்றும் கண்டுகொள்ள வேண்டும் என்று அந்த சந்தர்ப்பத்திலே அந்த குழந்தை ஒட்டேடெலோவை பார்த்து சொல்கிறது. ஆகவேதான்
இறைவன் எங்களுக்கு தந்த நியமத்துக்களை, அது கல்வியாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், ரெண்டுமே இல்லாமல் இருந்தாலும் சரிதான், நாங்கள் அதை ஏதோ ஒரு அடிப்படையிலே எங்களுடைய சமூகத்துக்காக பிரயோசனமான அடிப்படையிலே நாங்கள் அதை கன்வெர்ட் பண்ணுவோமாக இருந்தால் அதனை நாங்களும் வெற்றியாளர்களாக, நாங்களும் பெருமதியானவர்களாக ஆகுவோமே தவிர வெறுமனே நாங்கள் மாத்திரம் சுவைத்திருப்பதன் மூலமாக நாங்கள் சுவதைகளாக இருந்தாலும் கூட நாங்கள் சுயநலவாதிகளாக இருப்போம். எனவே இந்த மாணவிகள் இருவரும் தன்னுடைய கல்வி பயணத்திலும் கூடமாக இந்த கவிதைகளோடு மாற்றிவிடக்கூடாது, சமூக திருத்தங்கள் அல்லது சமூக ரீதியான படைப்புகளையும் படைத்து இவர்கள் வெறுமனே கவிதைகளோடு மாற்றிவிடக்கூடாது, இறைவன் வழங்கிய கல்வி சொத்தினையும் பல பட்டங்களையும் பெற்று இன்ஷா அல்லாஹ் அவர்கள் பல்கலைக்கழகத்திலே இருவரும் தன்னுடைய பல்கலை பட்டத்திலே ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாஸ் பண்ணதுக்கு இறைவன் உதவி செய்ய வேண்டும் என கேட்டு ஒரே ஒரு என்னுடைய நான் பார்த்ததிலே, நான் இப்போ தேடி பார்த்ததிலே சின்ன ஒரு பாரதியார், அதிகமான கவிஞர்கள் இருக்கின்றார்கள், தமிழ் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், ஒரு பாரதியாருடைய கவிதையை நான் அதில் ஃபோனிலே பார்த்தேன், அதை பேசி உங்களோடு விடைபெறுவேன். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கென இறை மாயும் பல வேடிக்கை மனிதர்களை போலே நானும் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று கேட்கின்றான் பாரதி. நிறைய பேர் இந்த ஊர்ல அல்ல இந்த உலகத்துல பிறந்தாக 3 நேரம் சாப்பிட்டாக 4 பேர் இருக்கிற அளவுக்கு பெட்டிஷன் அடிச்சு 4 பேர மனசை காயப்படுத்தி அப்படி வாழ்ந்து போட்டு வாழ்ற வாழ்க்கையே நானும் அப்படி வாழ்வேனா என்று பாரதியார் கேட்கின்றார். அதே கேள்வியை பாரதியார் அல்ல ஒவ்வொருத்தனாக இருந்து இதே கேள்வியை எங்களுடைய மனதிலே கேட்போமாக இருந்தால் இவ்வாறான வாழ்க்கையை நாங்கள் வாழ மாட்டோம். நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக சிறந்த அர்த்தமுடையவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையினுடைய பெருமதி உடையவர்களாக நிச்சயமாக வாழ்வோம். அவ்வாறான வாழ்க்கையை இறைவன் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று கேட்டு நான் உண்மையிலே அதிகமானவர்களை விழிக்க வேண்டிய நேரத்தை அடிப்படையாக கொண்டு, ஆகவே அனைவரையும் விழித்து இறைவன் உங்கள் அனைவரையும் நல்லருள் பாலிப்பானாக என கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உண்மையிலே சிறந்த முறையில் எங்களுடைய பிரதம அதிதி தன்னுடைய உரையினை நிகழ்த்தி சென்றிருக்கின்றார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்துவ பீட கணக்கியல் பேராசிரியர் கலாநிதி MCA நாசர் அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் நேரம் எம்மை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் நூல் பிரதிகள் பெறுவதற்கு முன்னர் நன்றி உரையினை இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிகழ்த்தலாம் என்று நினைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நூல் பிரதிகளை பெறுபவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அன்பாய் அறிய தருகின்றோம். அந்த வகையில் நன்றி உரையினை நிகழ்த்துவதற்காக நாம் அன்பாய் அழைத்துக் கொள்வது கோரளைப்பற்று மத்தி பிரதேச இளைஞர் சம்மேளனத்தினுடைய உபதலைவர் இப்ராஹிம் முகமது எக்ராஸ் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக்க மகிழ்ச்சியுடனும் பணிவுடனும் ஏட்டுலா கனவாக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இன்றைய சிறப்பான இரட்டை நூல் வெளியீட்டு நிகழ்வின் நிறைவில் நன்றியுரை கூற வாய்ப்பளித்த இறைவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா. முதற்கண் இப்பொன்னான நிகழ்வின் கதாநாயகிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கும் என்னை தேடாதீர்கள் கவிதை நூலாசிரியை பாத்திமா ஹக்கீமா அமீனுதீன் அவர்களுக்கும், நிசப்த வியாக்கியானம் நூலாசிரியை அதீனா அபு உபைதா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்நிகழ்வை தலைமை தாங்கிய ஏட்டுலா கனவாக்கத்தின் நிர்வாக உறுப்பினர் JMJ இக்சான் அவர்களுக்கும், ஏட்டுலா கனவாக்க நிர்வாக உறுப்பினர் ரஜா முகமது அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து தங்களது அருமையான சிறப்பான உரையாற்றிய பேராசிரியர் கலாநிதி MCA நாசர் சார் அவர்களுக்கும், அதே போல நிகழ்வை சிறப்பிக்க வந்த அனைத்து சிறப்பு விருந்தினர் கலாநிதி FHA சிப்லி ஹசன் சார் அவர்களுக்கும் மற்றும் கௌரவ அதிதிகளாக இன்றைய நிகழ்வை அலங்கரித்த மௌலவியா சுஜி ஹசன்
சுஜி சித்திக் அவர்களுக்கும் ஜுமானா ஹசீன் அவர்களுக்கும்